கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, என்னை அனுப்பும். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. ரிப்லி என்பவர் ஒரு புத்தகம் எழுதினாராம். அந்த புத்தகத்தின் பெயர் நம்பினால் நம்புங்கள் என்பதாகும். அதில் ஒரு இரும்பு துண்டை குறித்து எழுதுகிறார். அதன் மதிப்பு $5. அது பற்பல விதமாக வடிவமைக்கப்படும் போது அதன் மதிப்பு பல மடங்கு கூடுகிறது. குதிரை லாடமாக மாறும்போது அதன் மதிப்பு $50. தையல் எந்திரத்தின் ஊசியாக மாறும்போது அதன் மதிப்பு $5000. ஸ்விட்ச் வாட்சின் ஸ்பிரிங்காக மெல்லியதாக வலுவுள்ளதாக இருந்தால் அதன் மதிப்பு $5,00,000. இந்த இரும்பு பதினிடப்படாமல் இருந்தால் அதன் மதிப்பு குறைவு. அந்த இரும்பு வடிவமைக்கப்படுவது எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது என்பதனால் அதன் மதிப்பு கூடுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அநேக திறமைகளை கொடுத்துள்ளார். சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கடவுளிடமிருந்து ஒரு நல்ல வரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அநேக வரங்களை கொடுத்துள்ளார். இரும்பு துண்டை போன்றதுதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நாம் நமது திறமையை பயன்படுத்தி ஆவியின் வரங்களை தெய்வீக நன்மைகளாக மாற்ற வேண்டும். இரும்பு துண்டு ஸ்பிரிங்காக மாறும்போது எப்படி விலை மதிப்பு பெறுகிறதோ அதே போல நமது வாழ்வு கடவுளின் கரத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது விலை மதிப்புள்ளதாக மாறிவிடுகிறது. நமது திறமை என்னவென்று தெரியாவிட்டால் ஆண்டவரிடம் கேட்போம். அந்த திறமையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துவார். அவரது திட்டத்தை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று நாம் அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்வில் அவரது திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவார். நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாய் இருக்கும். நம்முடைய திறமைகளையோ திறமை பற்றியோ ஆண்டவர் கேட்கவில்லை. ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி அர்ப்பணிக்கிறோம் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். ஆகவே ஏசாயா சொன்னது போல, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமது திறமைகளை கொண்டு நம்மை பயன்படுத்துவார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமது கரத்தில் இருக்கும்போது எங்களது வாழ்க்கை விலை மதிப்பு மிக்கதாய் இருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் போது எங்களுக்குள் நீர் கொடுத்திருக்கிற திறமைகளை ஆண்டவரே அதிக பயனுள்ளதாய் மாற்றுகிறீர். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.